பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. தேவனுடைய வார்த்தை வெளிப்படத்தில் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம அநேக காரியங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தருடைய பிள்ளைகளை அநேகருடைய வாழ்க்கையில் சுகம் இல்லாமல் இருக்கிறார்கள், பலவீனத்தோடு இருக்கிறார்கள், பலவீனப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் சுகம் இல்லை போது, ஏன் சுகத்துக்கான ஒரு விஷயம் ஒன்று கூட நடக்கவே மாட்டேங்குது. ஒருத்தர் இன்னைக்கு அழுது கொண்டே பேசுகிறார். பேசும்போது 9 வருட காலமாக படுத்த படுக்கையாக இருக்கிற ஐயா, தூக்கம் வர மாட்டேங்குது, என்னால் முடியலையான்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு. இவரும் நிறைய ஜபங்களை ஏறெடுக்கிறா, ஜபங்களை பண்ண சொல்லி கேட்கிறா, எல்லாம் இருக்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது? வசனம் யாத்திராகமத்தில் 15:26 பாருங்க. நானே உன் பரிகாரியாகி கர்த்தர்ன்னு சொல்லுது. நான் உனக்கு பரிகாரியாக இருக்கிறேன். அப்போது பரிகாரம் ஒன்று செய்யணுங்கன்னு. இப்போ உலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு காரியங்கள்னா அதுக்கு ஒரு பரிகாரம் செய்யணுங்க. பரிகாரம்னா நீ செய்வதுக்காக பதில் அந்த காரியங்கள் செய்யப்படும். நீ பண்ணக்கூடிய காரியத்துக்கு பாருங்கள் நிவர்த்தியாக இதை செய்யுங்க. அப்போ பரிகாரம் என்று சொல்லும்போது என்னென்னா அதுக்காக பதில் நம்ம இதை செய்யுங்கம்மா, இதை வாங்கி கொடுங்கம்மா, இதை பண்ணிங்கன்னா அந்த பரிகாரம் நிவர்த்தி ஆகிடும்னுவாங்க. அப்போ தேவனிங்க சொல்கிறார், நானே உனக்கு பரிகாரின்றார். இந்த பரிகாரியாக கர்த்தர் இருக்கும் போது எனக்கு உண்டான எல்லா அக்கிரமத்தையும், எனக்கு உண்டான எல்லா அநியாயத்தையும் நீக்கக்கூடியவராய் தேவன் இருக்கிறார். இந்த பரிகாரி இடத்துல நாம் போவதில்லை, நிவர்த்தி செய்கிற தேவன் இடத்துல போவதில்லை. நிவர்த்திக்கான ஒரு விஷயத்த, இப்போ எனக்கு ஒரு பிரச்சனை நேரத்தில் எனக்கு சாட்சி சொல்ல ஆட்கள் இல்லை. சாட்சி சொல்லக்கூடிய ஒரு மனிதராக ஒரு சிலர் இருப்பார்கள். அவர் இடத்துல போயிட்டு இது மாதிரி பிரச்சனை நடந்துங்க, எனக்கு சாட்சி சொல்ல யாரும் வர மாட்டாங்க, நீங்கள் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா உடனே என்ன பண்ணுவார், சொல்லுங்கம்மா அது என்ன நடந்து சொல்லுங்கம்மா, எந்த இடத்துல நடந்து சொல்லுங்கம்மா, நான் அது என்ன பண்ணுறேன், அந்த சாட்சி சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துல அந்த மனிதனை போய் பார்ப்போம், அந்த மனிதனோடு பேசுவோம், அந்த மனிதன்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துன்னு சொல்லுவோம். அந்த மனிதன் நமக்காக வந்து என்ன பண்ணுவார், கோர்ட்டில் சாட்சி சொல்வார். இதே போல் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு பரிகாரியாக இருக்கிறக்கிட்ட, அப்பா நான் இப்படி நடந்துக்கினேன், இப்படி வாழ்ந்துட்டேன், இப்படி நடந்து வந்தேன், என் பாதையில் இப்படி ஒரு பிரச்சனையோடு இருக்கிறேன், இன்றைக்கி வியாதிப்பட்டு காணப்படுறேன், நீர் எனக்கு சொன்னீங்களே பரிகாரியாகிய கர்த்தர் என்று, எனக்கு பரிகாரம் செய்ய வாரும் ஆண்டவரே, என் பரிகாரமாக எனக்கு இருங்க ஆண்டவரே. நீ யாரும் என்ன பண்ணல, கேட்பதில்லை. இப்போ சாட்சி சொல்கிற மனிதன்கிட்ட போகிறாங்க, அவங்ககிட்ட போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட போய் நின்று பேசி இந்த இடத்துல இந்த மாதிரி பிரச்சனை, இந்த மாதிரி நடந்து, இது மாதிரி இருந்துச்சு, ஒன்று கூட மாறாமல் சொல்லுவாங்க. அப்போ தான் அதை கரெக்டாக அவர் வந்து சொல்லுவார் சாட்சி. அப்போ தேவனத்தில் மாத்திரம் என்ன பண்ண, நான் இப்போ தப்பு செஞ்சிட்டேன்ப்பா, நான் தப்பு செஞ்சேன்ப்பா. என்ன தப்பு செஞ்ச, எப்படி தப்பு செஞ்ச, தெரிஞ்சு செஞ்சியா தெரியாமல் செஞ்சியா, அதை போய் நீ சொல்ல வேண்டும், உன் தேவனத்தில் பேச வேண்டும். உன் தேவன் என்ன பண்ண அதை கேட்பார், உனக்கு பரிகாரம் செய்ய வருவார். இப்படி இந்த பரிகாரியாகிய கர்த்தர் நம்ம கூட இருந்து கூட பரிகாரம் செய்ய முடியாமல் நிறைய பேருடைய வாழ்க்கையில் வியாதியில மரித்தார்கள். பிரச்சனையிலே வாழ்ந்து பிரச்சனையே முடிக்கிற ஒரு ஜனங்களாக இருக்காங்க. அப்போ இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு சொன்னால், இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் பாதை இல்லை, சரியான ஒரு காரியங்கள் இல்லை. இவங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய அற்புதங்களையோ நன்மைகளோ பெற்றுக்கொள்ள முடியாதவா. இப்போ இவர்கள் தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதற்காக இல்லை, தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்காக இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இவங்களை பார்க்க, இவங்க கூட தான் கிறிஸ்துவ தேடுறாங்க, இவங்க கூட தான் சர்ச்சைக்கு போகிறாங்க, இப்படியே தான் கிடக்கிறாங்க. பாருங்கள், தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. தேவனுடைய நாமம் உங்களால் என்ன பண்ணுது, தூஷிக்க. அப்படி நடக்கவே கூடாது. தூஷிக்கப்படுறவர்களுக்கு நம்ம ஒரு நாளும் நடந்து கொள்ளக்கூடாது. 1 பேதுருல 2:24 பாருங்க, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். அப்போ அவருடைய தழும்பு உங்களை குணமாக்கி இருக்கிறது. விசுவாசத்தை நம்ம அப்படி வைக்கிறோம். பேதுரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிட்டீங்கன்றார். அப்போ எப்படி குணமான, அவருடைய அக்கிரமங்களை நோய்கள் எல்லாம் என்ன பண்ண சுமந்து கொண்டார் என்று வேதம் சொல்லிய பிரகாரமாக தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். என் அக்கிரமங்களுக்காக, என்னுடைய அநியாயத்துக்காக, நான் பண்ணின ஒவ்வொரு பாவங்களுக்காக அவர் பலியாகி விட்டார். அதனாலே நான் என்ன பண்ண, அவருடைய தழும்புகளாலே சுகமான. சும்மா அவர் காயப்படலைங்க, சும்மா வாரினால் அடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கலங்க. 1 குறைய 39 முறை ஆட்சி அடிக்கும் போது எப்படி அவர் இருந்தாரோ அது ஒரு டைம் 2 டைம் இல்லை. அப்போ எத்தனை முறை ஏன் அவர் காயப்பட்டார், ஏன் கைகள் ஆணி அடிக்க ஒத்துக்கொண்டார், ஏன் தலையில் முள்முடி சுட்டுறதுக்கு ஒத்துக்கொண்டார்னா எதுக்காக இதெல்லாம் அனுமதிக்கப்படுதுன்னா, அந்த தழும்புகளாலே நான் சுகமாக்கப்படுகிறேன். அதற்காகத்தான் அது. இதை தான் புரிஞ்சு கொண்டு அவர் சொல்கிறாரு. பேதுரு சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள், சுகமாக்கப்பட்டீர்கள். இப்போ நான் நிற்கிறேன்னு சொன்னால், சுகமாக இருக்குன்னா அது அவருடைய தழும்புகள் தான். இல்லைன்னா எனக்கு உண்டான பிரச்சனை நான் எப்பயோ இல்லாமல் போயிருக்கணும். இல்லை நல்லா தான் போயிருந்தாலும் திரும்ப ஒரு பிரச்சனை என் வாழ்க்கையில் நம்ம குறுக்கிட்டு வந்து அது என் வாழ்க்கைக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம்.
இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒரு தெய்வம் இருக்கிறாரு. அந்த தெய்வம் என்ன குணமாக்கத்துக்காகவே அவருடைய தழும்புகளால் சுகமானார். அல்லேலூயா. இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தைகளை, நல் வார்த்தைகளை பிடித்து கொண்டு ஒரு மனிதன் என்ன பண்ண வாழ கற்றுக்கொள்ளணும். ஒரு குடும்பத்தார் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்காங்க. அவங்களுடைய காரியங்களில் பிரச்சனையை சந்திக்கிறாங்க. அவங்கள ஒரு ஹாஸ்பிட்டலில் முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். அவங்களுடைய மரம்பிள்ளை வரும்போது என்ன சொல்கிறது, அத்தைக்கு எப்படி ஆச்சு, அம்மாவுக்கு எப்படி இருக்காங்க, அம்மா இப்போது இன்றைக்கி எப்படின்னு தெரில, ஆனால் மறைச்சிட்டு வாங்க, நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. நான் போனேன். நான் என்னத்த சொல்லுது, அப்போ ஆண்டர்கிட்ட போனேன். ஆண்டர்கிட்ட நான் என்ன செய்யணும் சொல்லுங்கப்பா, நான் அவங்கக்கிட்ட போய் அவங்க தான் சாவ போகிறாங்க, என்னை கூப்பிட்றாங்க, நான் என்ன போய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டு போகிறேன். அங்கே தேவன் இடத்துல பேசும்போது எரேமியா 30:17 நீங்கள் வாசிக்கும் போது பாருங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, துரத்திட்டாங்க, பார்க்க முடியாது, முடிஞ்சு போச்சு உங்கள் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவன் சொல்றாரு, அவர்கள் உன்னை இப்படி தள்ளதுனால, பார்க்கறவங்களாம் தள்ளதுனால உனக்கு நான் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் இந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே இந்த வார்த்தை எப்படின்னு தைரியமாக போயிட்டு அங்கே பாருங்கள், அந்த அம்மாவை பார்த்து பேசும்போது அவங்க பேச விரும்பலை, ஒரு மாதிரி இருக்காங்க. தண்ணி குடிக்கணும்னா இல்லை ரொம்ப குடிக்கக்கூடாது, பாத்ரூம் வரலம்மா, குடிமா ஜெபம் பண்ணி தரேன், குடிமா, உனக்கு பாத்ரூம்லாம் வரும் அப்படி சொல்லும் போது கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா தண்ணி குடித்தாங்க. பல்லவலுக்கு விட்டு கொஞ்ச நேரம் பொத்தி எங்கள் மனைவி கூட இருந்தாங்க. ஏம்மா கொஞ்சம் இட்லி சாப்பிட்டீங்களாண்ணா, இல்லை சாப்பிடல, நாங்கள் சாப்பாடு எடுக்கலை, பாத்ரூம் போக முடியல, நாங்கள் நான் இப்போ ஜெபம் பண்ணுறேன், எல்லாமே மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களை சொல்லி உனக்கு ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னீங்களே, அந்த வார்த்தையின் பிறகு மகளுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுங்க. காயங்களை ஆற்றுவேன்னு சொன்னேன். அந்த கால்களில் காணப்படுற சுகநிமித்தமாக உண்டான காரியங்களை, உள்ளான உறுப்புகளில் காயப்படுற காயங்களை நீங்கள் ஆற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னேன். கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையின் பிரகாரம் சுகமாகட்டும் என்று சொன்னேன். அப்புறம் அந்த அம்மா பாருங்கள் எழுந்தாங்க, ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிட்டாங்க, குணமானாங்க. அவங்க வீடே பாருங்கள் ஒரு கூட்டம் கூடி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா சாவீடு போல் வந்துட்டாங்க. ஏன்னா இவர் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டார். ஆனால் அந்த அம்மா சாகவில்லை, உயிரோடு இருந்தார்கள். ரொம்ப நாள் உயிரோடு இருப்பதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். காரணம் வார்த்தை. ஆரோக்கியத்தை வரப்பண்ணினது. ஆரோக்கியம் இல்லை, ஆரோக்கியத்தை தேவன் வரப்பண்ணினார். காயத்தோடு தங்களோட காயங்களை ஆற்றினார். அப்போ வசனங்களை, வார்த்தைகளை ஒரு மனிதன் பிடித்து கொண்டு பக்தியாய் வாழ வேண்டும். நிறைய நேரத்தில் என்ன பிள்ளை இப்படி தெரியல, வாழ முடியும். நான் கடந்த நாட்களில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன். ஒரு குட்டி பையன் உடம்பு சரியில்லாமல் படுத்து கொண்டு இருக்கான். அவனை போய் பார்க்க போனேன். அப்போ போகும்போது அன்றே என்ன வார்த்தை கொண்டு நான் போகணும். அப்போ அவர் சொல்கிறார், சங்கீதத்தில் 103 3ஆம் வசனத்தை, அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்கள்லாம் குணமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையில் கொண்டு போய், ஏன்னா ஆசாரியனுடைய உதட்டில் என்ன பண்ணுவாங்க, வேதத்தை தேடுவாங்க, என்ன வார்த்தை வரப்போகுது, என்ன காரியம். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி பார்க்கறதில்ல, கையில் என்ன வருது, என்ன கொண்டு வராங்க, என்ன போகிறாங்க, அப்படி இல்லை. வந்தால் இந்த உதட்டில் என்ன வார்த்தையில் சொல்ல போகிறாங்க, என்ன வார்த்தை என்னை குணமாக்க போகுது, எந்த வார்த்தையினால் நான் தேற்றப்பட போகிறேன், எந்த வார்த்தை என்னை பலப்படுத்த போகுது அப்படின்னு வார்த்தை தேட வேண்டும், வார்த்தையை பார்க்க வேண்டும். அப்போ அந்த குட்டி பையனை பார்த்தேன், பேசினேன். அப்போ அப்படிப்பா இருக்கேன், என்னப்பா படுத்துட்டியாப்பா, என்னப்பா முடியலையாம்னா, ஆமையாண்ணா குளுக்கோஸ் ஏறினுக்குது. அப்புறம் சொன்னேன், அப்பா தேவனுடைய வசனம் அப்படி சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன்னை வாழ்க்கையில் நீ என்ன அக்கிரமம் செஞ்சாலும் இல்லை, உன் தகப்பனுடைய தாயுடைய அக்கிரமங்கள் மேலே இருக்குமானால் அந்த அக்கிரமத்தை மன்னிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கார். இப்போ சொல்கிறாரு, மன்னித்தது மாதிரி உன் நோயை குணமாக்கிடுவேன்னு சொல்கிறார். விசுவாசிக்கிறியான்னு கேட்டேன். தலையாட்டாத ஆமேன்னு சொல்லுங்க, ஆமேன். அப்போ அந்த தம்பிகிட்ட சொன்னேன், இப்போது இந்த வசனத்தை நான் சொல்லிட்டு போகிறேன், நீ இன்னைக்கு படுத்துன்னு தான் இருப்ப, மாறாது. நாளைக்கு படுத்துன்னு தான் இருப்ப, மாறாது. ஏன் தெரியுமா மாறல? அதுக்கு மேலே 2 வசனத்தை நீ படிச்சுனா, எப்பெல்லாம் சர்ச்சை முடியுதோ அப்போல்லாம் அந்த வசனத்தை சொல்லுவாங்க. அப்போ ஜனங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனத்தை சொல்கிற நேரத்தில் பேகெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக போகிறதுக்கு தான் இருக்காங்க. ஆனால் அந்த வசனம் எதற்காக சொல்லப்படுது, என்ன விஷயத்துக்காக சொல்லப்படுது, அங்கே அழகாக பாருங்க, வாசிவான். என் ஆத்துமாவே
கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் உன் அக்கிரமங்களை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், உன் நோய்களை குணமாக்க வேண்டும் என்று சொன்னால், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்ற வேண்டும்னா உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆத்துமாவை மாற வேண்டும். அப்போ சொன்ன அந்த குட்டி பையன்கிட்ட, அப்பா உனக்கு ஆண்டவர் குணமாக்கணும், உன்னை சுகமாக்கணும், உன்னை நல்லா வைக்கணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அக்கிரமத்தை தேவன் மன்னிக்க வேண்டும். உன் நோய்களை தேவன் குணமாக்க வேண்டும்னா உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஆத்துமாவை மாற வேண்டும். வரவங்க போறவங்க என்ன பேசுறாங்க, அது பேசுறாங்க. உன் ஆத்துமாவிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரித்து உன் முழு உள்ளமும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கமானால் உன் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடும், உன் நோய்கள் குணமாக்கப்பட்டு போய்விடும். அப்போ அந்த குட்டி பையன்கிட்ட இவ்வளோ விளக்கம் கொடுத்து சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு புரியாது. ஏன்னா அவன் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் இருப்பான். அப்போ சொன்னேன், ஸ்தோத்திரம் மாத்திரம் பண்ணுப்பா, ஆண்டு உன்னை குணமாக்கிடுவார், நீ வந்துடுவேன், நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸ்தோத்திரம் பண்ணால் மறுநாள் சர்ச்சைக்கு வரான், சாட்சியாக நிற்கிறான், தேவன் அவனை நடத்துகிறான். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், பெரியவங்களாக பார்க்குறவங்க, நோயோடு கிடக்கிறேன், பல மாதங்களாக கிடக்கிறேன், பல வருடமாக கிடக்கிறேன், என் வாழ்க்கையில் மாற்றமே இல்லை, பல வாரங்களாக, நீ எவ்வளோ நாள் ஒன்றா இருந்துக்கோ, இன்னைக்கு உன் ஆத்துமா கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பிச்சா, அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுமானால் உன் வாழ்க்கையில் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு போய்விடும். அதுதான் ஸ்தோத்திரமே பண்ண மாட்டாங்க சொல்லலாம். ஒருவரை பார்த்தா கூட கனம் பண்ணது கூட அவங்களால வாயில் என்ன பண்ண ஸ்தோத்திரம் வராது. வாங்க எப்படி இருக்கீங்க இவ்வளோதான் கேட்பாங்க. ஏன் ஸ்தோத்திரம் பண்ண என்ன? அவங்கள பார்த்து ஐயா ஸ்தோத்திரம், ஐயா அம்மா ஸ்தோத்திரமா எப்படிமா இருக்கீங்க அப்படி நீங்கள் கேட்கலாம்ல. அந்த ஸ்தோத்திரங்களை நீங்கள் பண்ணும்போது, ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் இடும்போது, அந்த ஸ்தோத்திரங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அக்கிரமங்களை மன்னிக்கக்கூடியதாய் மாறுகிறது. உன்னுடைய காயங்களை ஆற்றக்கூடியது ஒரு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அவர்தான் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே என்று கற்றுக் கொடுத்தார். ஸ்தோத்தரிக்கக்கூடிய ஆத்துமா அவர் செய்த உபகாரங்களை நாட வேண்டும், அவைகளை தேட வேண்டும். ஒரு நாள் கர்த்தர் எனக்கு எந்த அளவுக்கு சுகத்தை தந்தார், பலத்தை தந்தார், என்னை வாழ வைத்தார், என் தேவையை சந்தித்தார், என் நெருக்கத்தை மாற்றினார், என் கண்ணீரை துடைத்தார் என்பதை இப்போ என்ன பண்ணுவேன், அவர் செய்த உபகாரங்களை நீ நினைக்க வேண்டும். நான் இன்னைக்கு எப்படி அன்னைக்கு கூட இதை விட மோசமாக கண்டுங்க, கர்த்தர் என்னை குணமாக்கினார். அன்னைக்கு வியாதி என்ன ரொம்ப வேதனைப்படுச்சு, ஆனா அன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் குணமாகி வந்தேன் பாருங்க. அப்போ அவர் செய்ததை நீ நினைவு கூறும்போது இந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டு போகும், உன் அக்கிரமங்கள் நீங்கி போகும், உன் வாழ்க்கையில குணமானது உன்னை தேடி வரும். குணப்படுத்துகிற தேவன் உன்னோடு கூட இந்த பலத்த காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதங்களை தேவன் இன்றைக்கும் செய்ய வல்லவர். ஆனா ஆத்துமாவில் ஸ்தோத்திரம் பண்ண உன்னால முடியுமா? உனக்கு தெரியுமா? முடியும்னு சொன்னா சொல்லு. கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நாம் அதை செய்ய முன் வருவதில்லை, அதை செய்வதற்கு ஆர்வம் இல்லை, அதை செய்ய என்ன பண்றது, நம்ம ஒரு நாளும் முயற்சி எடுப்பதில்லை. செஞ்சுப்பார். இன்னைக்கு கர்த்தர் உன் ஆத்துமாவிலே ஒரு அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உன் ஆத்துமா இப்படி தேடும் போது உனக்கு உள்ள இருக்கிற எல்லா உறுப்புகளிலும் இருக்க வியாதியோ பலவீனமோ பிரச்சனையான காரியமோ அது உன்னை விட்டு நீங்கக்கூடியதா இருக்குது. இந்த வியாதி என்னை இவ்வளவு நாள் வேதனைப்படுத்தி விட்டது நீ நினைப்ப, அந்த வியாதியை நொடி பொழுதிலே குணமாக்க இயேசுவாரை கூடும். பாருங்க, குஷ்டரோகம் உள்ள வந்தாங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க நம்புறான், சிறு பிள்ளையுடைய மாம்சத்தை போல குணமாக்க இயேசுவால முடியும். குணமாக்கப்படுவதற்கு நீ ஸ்தோத்திரம் பண்ண உன்னால முடியுமா? உன் ஆத்துமா ஸ்தோத்தரிக்குமான்னு செக் பண்ணிப்பாரு. நீ ஸ்தோத்தரிப்பா நீ எப்படியாப்பட்ட வியாதி இருந்தாலும் கர்த்தர் இந்த நாளிலே உன்னை குணமாக்க வல்லவராக இருக்கா. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துறோம். இப்போது எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு முடியாத நிலைமையில ஒடுக்கப்பட்டு காணப்படுறா, அவருடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன் நீர் அல்லவா. நல்ல அக்கிரமங்களை மன்னிங்க, நோய்களை குணமாக்குங்க. அன்றே இந்த நாளில் சொன்ன வார்த்தை நீ நன்மை செய்ய போதுக்காய் ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன் என்று சொன்னவர் அன்றவரே, காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்னவர் அன்றே, இன்னைக்கு ஆரோக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில வர பண்ணி ஆண்டவரே
காயங்களை ஆற்றி ஆண்டவரே கர்த்தத்தாமே ஆண்டவரே அவளுக்கு சுகம் தந்தீர் என்று சொல்லத்தக்கணுமா நடத்துங்க, ஆசிர்வதிங்க. ஒவ்வொருவரும் சாட்சி பகிரும்போது அன்று அவருடைய தழும்புகளாலே நான் சுகமானேன் என்று சொல்லத்தக்கணுமா நீ நடத்தி ஆசிர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவனுமா ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600009.